Mein Tag அப்படின்னா my day. Sehen Sie die Bilder an und lesen Sie die Nachricht von Daniel und Tina. Ordnen Sie die Bilder in die richtige Reihenfolge. ஸோ பிக்சர்ஸை பார்க்கணும். இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் சேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கும் மேட்ச் இதை படிச்சுட்டு சேட் படிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் 1 2 3 4. ஸோ வி வார் தைன் டாக் அப்படின்னா how was your day அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் யா எஸ்கேட் இஷ்வார் ஷானும் halb 9 அண்டர் யூனி. ஸோ நீங்கள் இப்படியும் படிச்சுக்கலாம். இஷ்வார் ஷோம் 8:30 அண்டர் யூனி. ஸோ ஓகே எஸ்கேட்னா ஓகே. ஸோ நான் வந்து 8:30க்கெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஐ வாஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தேன் அப்படின்றாங்க. வாஸ் டூ இம் செமினார் பை ப்ரொஃபஸர் மாசர். ஸோ ப்ரொஃபஸர் மாசர் அவரோட செமினார் அட்டன் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாங்க. யா எஸ் வா டோட்டல் லாங்வைலிஷ் எர் ஹாட் இம்மர் நுவர் கெரேடட். ஆமாம் அவர் ஒரே போரிங்காக இருக்குது. லாங்வைலிஷ்னா போரிங், ரொம்ப பேசிகிட்டே இருந்தார். இம்மர் நுவர் கெரேடட், ஹி வாஸ் ஒன்லி ஸ்பீக்கிங். ஓ das kenne ich. Ich habe das Seminar im letzten Semester gemacht und das Projekt. ஓ எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் செமஸ்டரில் வந்து நானும் அந்த செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. das läuft gut. Wir haben die Präsentation geplant. Dann habe ich 6 Stunden lang gelernt. ஸோ அது நல்லதாக இருக்குது. that runs good. We planned for the presentation. அதுக்கப்புறமா 6 hours உட்காந்து படித்தேன். echt fleißig அப்படின்னா ரியலி ஹார்ட் ஒர்க். hast du keine Pause gemacht? ஸோ பிரேக் எதுவும் எடுக்கலையா அப்படின்னா. நான் யா ich hatte nach dem Lernen Hunger. ஸோ ஆமாம் அது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே பசியாக இருந்துச்சு. und der Kühlschrank war leer. ஃப்ரிட்ஜ் வந்து எம்டியாக இருக்குது. லியர்னா எம்டி. ich habe schnell ein Pizza geholt. உடனே போய் பிஸ்ஸா ஒன்று ஆர்டர் பண்ணேன். lecker und jetzt ஆர்டர் பண்ணல போய் எடுத்துட்டேன். I took pizza வாங்கிட்டாங்க. ஸோ lecker delicious und jetzt இப்போ என்ன முடிஞ்சிச்சா. marks du Feierabend அப்படின்னா Feierabendனா அந்த டேக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரீ ஆகுறது தான் Feierabend. ஸோ இதை படிச்சுட்டு வரீங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது 1 2 3 4 மார்க் பண்ணணும். எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு நானே சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுதான் musst du gehen. Ja ich habe 8:30 eine Seminar. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். ஆமாம் நான் போகணும், செமினார் இருக்குது 8:30க்கு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் என்னது. டே. ஸோ 1 is to English 4/, எப்போ தான் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டே. தேர்ட் ஒன். இந்த சேட்டையும் பார்த்துக்கோங்க. இந்த சேட்டை படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பே. ஸோ இது என்னது செமினார் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான். இப்போ ஈஸியாக சொல்லாமே. ஓகே. ஸோ இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கெரேடட், கெமாக்ட், கெலண்ட், இதெல்லாம் கெமாக்ட், கெஹோல்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது வந்து புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க.
இல்ல இது என்னன்னா present tenseல நம்ம வந்து எப்படி எழுதுவோம், இது past tense. past tenseனா perfect tenseல எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. perfect tenseல நம்ம second placeல haben இல்ல sein verb யூஸ் பண்ணுவோம். கடைசியில வந்து ge போட்ட verb போடணும். for example machen வந்து gemacht. பாருங்க மாக்கன்ன்றது என்னவா மாறும், past tenseல perfect tenseல gemacht ge போட்டு வரும். ஓகேங்களா. lernen lernen வந்து gelernt gelernt. ஸோ இந்த மாதிரி ge போட்டு கடைசியில டீல முடிகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே இப்படியான்னா கிடையாது சரிங்களா. சிலது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. செகண்ட் பிளேஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹாபனும் இல்ல ஜைன் வேர்பு யூஸ் பண்ணும். ஹாபன்னா என்ன, ஹாவ். ஜைன்னா டு பி. ஸோ இஷ் ஹாப, டு ஹாஸ்ட். ஏர் ஜி வந்துச்சுன்னா ஹார்ட், வியர் வந்துச்சுன்னா ஹாபன், இயர் ஹாப்ட், ஜி ஹாபன் இருக்கும். அதே மாதிரி ஜைன் வேர்ப் என்ன சொல்லுவோம், இஷ் பின் ஐ ஆம், டு பிஸ்ட் யூ ஆர், er sie ist is, wir sind we are, ihr seid you are, sie sind they are. இல்ல அந்த மாதிரி ஃபார்மலுக்கு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ண, ich habe gelernt நான் படிச்சேன், ich habe gemacht நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இது யூஸ் பண்ணுவோம். sein verb எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மூமெண்ட் இருந்துச்சுன்னா sein verb யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ich habe nach Hause gefahren, இல்லைன்னா ich habe nach Hause gegangen. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஒன்றும் பெருசா அவ்வளோ டிஃபிகல்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல, பர்ஃபெக்ட் டென்ஸ்னா சிம்பிள் பாஸ்ட், அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி சொல்லுவோன்றது தான். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா செகண்ட் பிளேஸ்ல ஹாபன் வேர்பு இல்ல ஜைன் வேர்பு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரும் செகண்ட் பொசிஷன்ல. அதாவது இங்க பாருங்க, தட் ப்ரொஃபசர் ஹார்ட் இம்மர் கெரேடட் அப்படின்னு. இப்ப வந்து இங்க என்ன வேர்ப் வந்திருக்கு, ஹாபன். ஹாபன் ப்ரொஃபசர்ன்றது தேர்ட் பர்சன் இல்லைங்களா. தேர்ட் பர்சனுக்கு என்ன வருது, தேர்ட் பர்சனுக்கு ஹார்ட் இங்க இருக்கு இல்லைங்களா, ஹார்ட். ஸோ ஏர். ஸோ இங்க வந்து der Professor hat immer geredet, Daniel hat 6 Stunden gelernt. ஸோ இந்த மாதிரி verb எப்பவுமே செகண்ட் பிளேஸ்ல. இதுவே present tenseல எப்படி நான் காமிக்கிறேன் இங்க பாருங்க. ஸோ ich lerne Deutsch நான் ஜெர்மன் படிக்கிறேன். present tenseல இப்படி தான் போடுவீங்க, ich lerne Deutsch நான் ஜெர்மன் படிக்கிறேன். ஸோ படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்வீங்க, ich habe Deutsch gelernt நான் படிச்சு முடிச்சாச்சு, இது பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இது வந்து ஏதாவது செய்யறதுக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு என்ன சொல்லுவோம், ஹாபன் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஜைன் வேர்ப்ல. இது இப்போ இஷ் ஃபாரே நாக் பர்லின் நான் பர்லினுக்கு டிராவல் பண்றேன், இது பிரசன்ட் டென்ஸ். இது பர்லினுக்கு போயிட்டேன் டிராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன், இஷ் பின் நாக் பர்லின் கெஃபாரன். ஸோ இங்க வந்து ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க வந்து ஹாபன் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். இப்போ மார்க்கன்ன்றது gemacht வருது, ரேடன்னா டு ஸ்பீக். ஸோ ரேடன்னா geredet, planen geplant, lernen gelernt. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து அடுத்த இதுல பார்க்கலாம். இப்போதைக்கு ஜிஇ போட்டு டீல முடிக்கிற மாதிரி தான் இங்க வந்திருக்கு சரிங்களா. இங்க நான் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்க இஷ் வார் ஏதாவது விடுங்க, எங்க இருக்குது, ஏர் ஹேட் இம்மர் நுவர் கெரேடட் அவர் பேசிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா இஷ் ஹாபர் த செமினார் இன் லெஸ்டன் செமிஸ்டர் gemacht, ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் நானும் இந்த செமினார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி gemacht. ஸோ ஹாபன் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும், செகண்ட் பொசிஷன்ல இங்க யார் இருக்கான்னு போது ஈஷன் வந்ததுன்னா இஷ் ஹாபே வரும். தட் ப்ரொஃபசர் தேர்ட் பர்சன்ன்றதுனால தட் ப்ரொஃபசர் ஹாட் இம்மர் நுவர். இங்க என்ன வேர்ட் வரும், ப்ரொஃபசர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு ப்ரொஃபசர்,
பேசிட்டே இருந்தார் இல்லைங்களா, அதுக்கு பேசிட்டே இருந்தாருன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும் நம்ம? கெரெடட் அப்படின்னு சொல்லுவோம். ரேடன், ரேடன் என்றது பேசுறது. ஸோ ரேடன் என்றது பேசுறது. ஸோ பேசிட்டே இருந்தாருன்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சதுக்கு கெரெடட் வந்திருக்கு. டேனியல் டேஷ் ஆயின பிரசன்டேஷன் என்ன பண்ணாரு? டேனியல் பிரசன்டேஷன் என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. அதுக்கு எப்படி சொல்வீங்க? Plant. Geplant. So second positionல என்ன வரும்? Daniel hat eine Präsentation geplant. அதே மாதிரி டேனியல் வந்து 6 மணி நேரம் படிச்சாரு. அதுக்கு என்ன வரும்? Gelernt. செகண்ட் பொசிஷன்ல என்ன வரும்? ஹார்ட். ஹார்ட் கெலாண்ட். லேர்ன்ன்றது என்னவா மாறுது? கெலாண்ட் மாறுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? he took a break. அவர் பிரேக் எடுத்தாரு. ஸோ ஏர் வந்தாலும் செகண்ட் பொசிஷன்ல என்ன வரும்? ஹார்ட். eine Pause. மேல சார்ட் படிங்க கடைசியில. gemacht. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? er hat Geholt. 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 ஸோ இப்படி தான் இருக்கும். மார்க்கன்ன்றது gemacht, planen, holen, schmecken, reden. ஸோ எல்லாமே arbeiten, warten. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஜிஇ போட்டு கடைசியில் டீல வரும். சரிங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஹாபர், ich habe Deutsch gelernt, ich habe gemacht. நான் ஏதோ பண்ணேன். ich habe Präsentation gemacht. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வார் தஸ், ஸோ வாஸ் தட். இம் யூனி கேஃபி. ஸோ அந்த கேஃபியில் வந்து டீனா என்ன? வாஸ் ஆட் டீனா கெமாட், வாஸ் ஆட் டேனியல் கெமாட். டீனா என்ன பண்ணாங்க? டேனியல் என்ன பண்ணாங்க? ஓகேங்களா? ஹோரன்சி க்ராய்சன்சியான். இங்கே வந்து ஒரு 7 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டீனா எதெல்லாம் டீனா பண்ணாங்க, எதெல்லாம் டேனியல் பண்ணாங்கன்றது மார்க் பண்ணும். Hallo Daniel, du bist ja immer noch in der Uni. Ja, das war heute ein langer Tag. Für dich wohl auch. Ja, ich muss gerade so viel machen. Ich habe zuerst für ein Seminar recherchiert und dann habe ich bis jetzt Statistik gelernt. Du auch? Nein, Statistik ist vorbei. Ich habe die Prüfung vor ein paar Tagen gemacht. Und? War sie schwer? Es geht. So schwer war sie nicht. Heute habe ich den ganzen Tag eine Präsentation gemacht. Und was machst du jetzt? Willst du heute noch trainieren? Nein, heute habe ich nur ein bisschen Fußball gespielt. Gestern habe ich im Studio trainiert. Hast du heute auch gearbeitet? Ja, heute früh. 3 Stunden in der Bäckerei. Oh, du arbeitest in einer Bäckerei? Macht das Spaß? Es geht. Ich fange am Morgen schon um 6 Uhr an. Aber ich muss Geld verdienen. Einen Moment bitte. Hallo? Morgen? Ja, das geht. Bis morgen um 6. Ciao. Das war die Chefin. Morgen früh muss ich auch arbeiten. Arbeitest du auch neben dem Studium? Nur in den Ferien. Ich habe vor dem Studium 4 Jahre lang gearbeitet. Ich habe also noch ein bisschen Geld. Ach so. ஓகே, யார் யார் என்ன பண்ணா? ஃபார் ein செமினார் ரெசர்ச்சியரன் யார் பண்ணா? ஸோ மறுபடியும் போட சொன்னால் ப்ளே பண்ணுவேன். அமைதியாக மட்டும் இருக்காதீங்க, சொல்லுங்க எல்லாம். மறுபடியும் போடுங்க மேம்.
Hallo Daniel, du bist ja immer noch in der Uni. Ja, das war heute ein langer Tag. Für dich wohl auch. Ja, ich muss gerade so viel machen. Ich habe zuerst für ein Seminar recherchiert und dann habe ich bis jetzt Statistik gelernt. Du auch? Nein, Statistik ist vorbei. Ich habe die Prüfung. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க இதுக்கு இப்போ இவங்க சொன்னது செமினார் Statistic learning. ஆ சொல்லுமா Statistic learning, ma'am. யாரு Tina, ma'am. செமினார் அசோசியேரன் Daniela, ma'am. Immer noch in der Uni. Ja, das war heute ein langer Tag. Für dich wohl auch. Ja, ich muss gerade so viel machen. Ich habe zuerst für ein Seminar recherchiert. என்ன சொன்னாங்க Seminar ratios. ஆ Und dann habe ich bis jetzt Statistik gelernt. ஸோ ஃபஸ்ட்டு செமினார் அசோசியேட் அப்படின்னா செமினார் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக் படித்தாங்க ஸோ ரெண்டுமே யார் டீனா தான் ஓகே Du auch? Nein, Statistik ist vorbei. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் முடிஞ்சிச்சு அப்படின்றது Ich habe die Prüfung vor ein paar Tagen gemacht. Und, war sie schwer? Es geht. So schwer war sie nicht. Heute habe ich den ganzen Tag eine Präsentation gemacht. ஸோ ப்ரூஃபும் மார்க்குன்னு யார் பண்ணா Daniel, ma'am. டானியல் ப்ரெசன்டேஷன் மார்க்கு Daniela, ma'am. இது வரைக்கும் அவர் தானே பேசிட்டு இருக்காரு நடுவில் அந்த கேர்ள் பேசல இல்லைங்களா Yes, ma'am. ஸோ ப்ரூஃபும் வந்து யார் பண்ணா டானியல் அப்புறம் இது ப்ரெசன்டேஷன் வந்து டானியல் ம் Und was machst du jetzt? Willst du heute noch trainieren? Nein, heute habe ich nur ein bisschen Fußball gespielt. இது யார் சொல்றா Daniel, ma'am. Gestern habe ich im Studio trainiert. இது ஸ்டூடியோ ட்ரெயினியர் Daniel, ma'am. ஓகே ஸோ அப்படின்னா இது எல்லாமே டானியல் பண்ணாரு கடைசி லாஸ்ட் Hast du heute auch gearbeitet? Ja, heute früh. 3 Stunden in der Bäckerei. Tina, ma'am. அவ்வளோதான் இங்கேயே முடிஞ்சிச்சு பாதியிலேயே ஆடியோ நல்லா கேட்டுக்கோங்க நல்லா ஆடியோ பாதி தான் முடிஞ்சிருக்கு அதுலேயே என்ன ஆயிடுச்சு ஃபுல் ஆன்சர்ஸ் வந்துடுச்சு இல்லைங்களா சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஒரு சென்டென்ஸாக எழுதணும் டீனா ஹார்ட்ன்றது கண்டிப்பாக டீனா அதுல தேர்ட் பர்சன் அதனால டீனா ஹார்ட் ஃபார் ஐன் செமினார் ரெசர்ஷியட் அப்புறமா வேற என்ன பண்ணாங்க அவங்க ஹார்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Statistic learning. ஸ்டாட்டிஸ்டிக் லேர்னன்ன்றது என்னவா மாறும் Gerland. கெலாண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கெலாண்ட் அப்புறமா இன்னொரு ஒர்க் என்ன பண்ணாங்க ஹார்ட் இந்த Bäckerei. பேக்கரை ஆர்பைட்டன்ன்றது வந்து கே ஆர்பைட்டட் ஓகேங்களா அடுத்தது இவங்க டேனியல் என்ன பண்ணாரு ஹார்ட் ஐன ப்ரூஃபும் மார்க்குன்னு என்னவா ஆகும் Gemacht, ma'am. கெமாட் அப்புறம் என்ன பண்ணாரு ஹார்ட் ஐன ப்ரெசன்டேஷன் அதுவும் மார்க்கர் தான் ஸோ கெமாட் அப்புறம் ஹார்ட் ஃபுட்பால் ஸ்பீலன் வந்து கெஸ்பீல்ட்
hat im Studio trainiert. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க இங்கே வந்து gearbeitet, gelernt, recherchiert, trainiert டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா verb IEREன்ல முடிக்கிற verb இருக்கு இல்லைங்களா? recherchieren, trainieren அந்த மாதிரி இருக்கிற verb என்ன ஆகும்னா GE முன்னாடி வராது, கடைசியில் EN எடுத்துட்டு T போடுவாங்க. trainieren என்ன ஆயிருக்கு? trainiert. recherchieren, recherchiert. ஸோ கடைசியில் இருக்கிற EN எடுத்துட்டு T போடணும், அவ்வளோதான். முன்னாடி GE வராது. என்ன மாதிரி வேர்ப்ஸ்க்கு? IERENல முடிக்கிற வேர்புக்கு. ஓகேவா? ஓகே மேம். சரி, இதே மாதிரி டெலிஃபோனியரன் வந்து டெலிஃபோனியட், ஸ்டூடியரன் ஸ்டூடியட், ட்ரெயினியரன் ட்ரெயினியட், இந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்தது was had Daniel for dem studium gemacht. ஸோ ஸ்டடீஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு? ஸோ இது வந்து லைனை 1 by 1 சொல்வாரு, நீங்கள் எப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும். Ich habe vor dem Studium 4 Jahre lang gearbeitet. Ich habe also noch ein bisschen Geld. Ach so. Wo hast du denn gearbeitet? Nach der Schule habe ich Arbeit bei einer Bank gefunden. Wirklich? Und wie war die Arbeit? Ganz gut. Vor allem das Geld war gut. Aber es hat auch Probleme gegeben. Es war nicht einfach. Ich habe auch zu viel gearbeitet und ich habe meine Freunde kaum gesehen. Ich hatte nie Zeit und viel Stress. Oh je. Ich habe dann 4 Wochen Urlaub genommen. Das war gut. Und im Urlaub habe ich meine Freundin Maja getroffen. Es war klar, ich muss etwas anderes machen. Und jetzt studiere ich. Und, ist das besser? Ja klar, jetzt schon. Aber dann nach dem Studium? Da weiß ich noch nicht, was ich genau machen will. ஏன்னா 1 2 மார்க் பண்ணீங்களா? ஸோ டேனியல் ஹார்ட் nach der Schule, ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காரு? டி Arbeit bei einer Bank gefunden, பேங்க்ல ஒரு ஜாப் கிடைச்சது. அப்புறம் bei der Arbeit hat es, ஸோ ஒர்க்ல என்ன ஆச்சு அவருக்கு? ப்ராப்ளமே கேகேபிள். ஸோ ஒர்க்ல அவருக்கு நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் டேனியல் ஹாட் நீ ரைட் ஒன் ஹேட், அவருக்கு டைமே கிடைக்கல, அதனால என்ன பண்ணாரு? டைமே கிடைக்கல. அப்புறம் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியல, டைம் கிடைக்காததுனால என்ன ஆச்சு? seine Freunde kaum gesehen, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக பார்க்க ஆரம்பிச்சாரு. தென் டேனியல் ஹார்ட், அதுக்கப்புறமா டேனியல் என்ன பண்ணாரு? இப்போ 2 தான் இருக்கு. Seine Freundin Maya getroffen. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா 4 weeks வெக்கேஷனில் போயிட்டாரு. Im Urlaub hat Daniel seine Freundin, அந்த வெக்கேஷனில் தான் வந்து இது மாற்றிட்டேனா? ஸோ அந்த வெக்கேஷனில் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. seine Freundin Maya getroffen, ஸோ அங்கே தான் அவங்க மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜிஇ ப்ளஸ் டி வந்துச்சு, இங்கே வந்து நிறைய என்ன வந்திருக்கு? ஜிஇ கடைசியில் இஎன் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ப் கூட இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு சில வேர்புக்கு என்ன வருதுன்னா இந்த பாக்ஸில் இருக்குது, இருங்க. ஓகே, ஸோ ரெகுலர் வேர்ப் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரெகுலர் வேர்ப்னா நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகாத வேர்ப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, ரீகல் மேசிக்கே வேர்பனுக்கு எல்லாத்துக்குமே ஜிஇ போட்டு கடைசியில் இஇடியில் முடியும். மார்க்கன் வந்து கெமாக்டு, ஆர்பைட்டன் கே ஆர்பைட்டட் அப்படி வரும்.
அதே மாதிரி ஐஇஆர்என்ல முடிக்கிற வேர்ப்ஸ் எல்லாமே டி எண்டிங் வரும். ஸ்டூடியட், டெலிஃபோனியட் அப்படின்னு. உன்ரீகல் மேசிக வேர்பன், அதாவது irregular verbs, நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுற வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே irregular verb அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஜிஇ போட்டு கடைசியில் இஎன் வரும். ஃபாரன் வந்து கெஃபாரன், பிளைபன் கெப்லீபன். ஸோ ஸ்பெல்லிங்கும் சேஞ்ச் ஆகுது பாருங்க சிலதுக்கு. பிளைபன் இஐ இருக்கு, இங்கே ஐஇ வந்திருக்கு. ஃபிண்டன் கெஃபுண்டன், கேயன் கெகாங்கன். ஸோ டெங்கன் வந்து சில இதெல்லாமே சிலது எக்ஸெப்ஷன்ஸ் இந்த மாதிரி கூட இருக்குன்றாங்க. எல்லாத்துக்குமே இப்படி இருக்காது. டெங்கன் வந்து கெடெங்கன் வராம கெடாக்ட் அப்படின்னு இருக்கு. விசன் வந்து கெவோஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சிலது வந்து எக்ஸெப்ஷன்ஸ். நீங்க என்ன பண்ணுன்னா சில வேர்ப்ஸ்க்கு ஜிஇ போட்டு கடைசியில இடி வரும். சில வேர்ப்ஸ்க்கு ஐஆர்என்ல முடிக்கிற வேர்ப்ஸ்க்கு டி எண்டிங் வரும். சில வேர்ப்ஸ்க்கு ஜிஇ போட்டு கடைசியில இஎன் வரும். ஸோ இந்த லிஸ்ட் வந்து இந்த புக் எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஐன லிஸ்ட் மிட் உன்ரீகல் மேசிக இந்த மாதிரி irregular வேர்புக்கான லிஸ்ட் வந்து இந்த புக்கு எண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போவே எதுவும் புரியலன்னு நினைக்காதீங்க. போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். கிராமர் இருக்கு, இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நீங்கள் இப்போவே உட்காந்து பண்ணிடணும், இப்போவே புரிஞ்சிடணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து ஜேயன்ன்றது கெசேயன் வந்திருக்கு. ட்ரெஃபன்னா டு மீட், ஜேயன்னா பார்க்கறது. ஸோ ட்ரெஃபன்ன்றது மீட் பண்ணுறது. ட்ரெஃபன் கெட் ட்ரோஃபன். கேபன், ஸோ கேபன்னா கொடுக்கறது. ஸோ கேபன். ஃபிண்டன் வந்து கெஃபுண்டன். நேமன் வந்து கெனோமன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சேஞ்சோட கூட இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிண்டனுக்கு ஹாட் கெஃபுண்டன் இப்படி தான் படிச்சுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. லேர்னன்ஸி இன்ஃபினிட்டிவ் மிட் பார்ட்டிசிப்ஸ் ஒய். ஆக்சுவலி இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டிசிப்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டிசிப்ஸ் ஒய் இது வந்து இப்படியே நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கன் இருந்துச்சுன்னா ஹாட் வேர்போட கெமாக்ட் இப்படியே படிச்சுக்கணும். லேர்னன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹாட் கெலாண்ட் அப்படி படிச்சுக்கணும். அப்புறம் ஃபாரன் வந்துச்சுன்னா ஈஸ்ட். இது ஃபாரன்ன்றது மூமெண்ட் இருக்கு, டிராவல் பண்றது. அப்போ ஜைன் வேர்ப் வரும். ஈஸ்ட் கெஃபாரன். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க அப்படின்றாங்க அவங்க. சரிங்களா? ஸோ அதோட நீங்கள் மறுபடியும் வீடியோ செக் பண்ணி புரியலன்னா பார்த்துக்கோங்க. Der Weg zum Job, way to the work. Lazency was in die Personen von Beruf. ஸோ இவங்களோட ப்ரொஃபஷன் என்ன? வி haben sie die Stelle gefunden. அவங்களுக்கு எப்படி இந்த ஜாப் கிடைச்சது? ஸோ அதை பற்றி பேச சொல்கிறாங்க. ஸோ யார் படிக்கிறீங்க? யாராச்சும் படிக்கிறீங்கன்னா படிங்க. 4 டெக்ஸ்ட் இருக்கு, ஒவ்வொருத்தரா படிங்க. Ich habe eine Anzeige im Internet gelesen und gleich meine Bewerbung geschickt. Für Oken später bin ich nach Berlin gekommen und arbeite jetzt hier als Krankenpfleger. Krankenhaus ist gut und die Kollegen sind nett und freundlich. Meine Ehefrau habe ich auch hier kennengelernt. ஸோ இவர் என்ன ich habe eine Anzeige im Internet gelesen. அன்சைகன்னா அட்வர்டைஸ்மெண்ட். இன்டர்நெட்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் படித்தேன். லேசன் கெலேசன். ஸோ எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வருது இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பொசிஷனில் ஹாப வந்திருக்கு, கடைசியில் வந்து கெலேசன் வந்திருக்கு. உன் கிளைஷ் மைன பெவர்பும் கெஷிக்ட். ஸோ இமீடியட்டாக என்னோட அப்ளிகேஷன் அனுப்பிட்டேன். சென்ட்டுக்கு வந்து கெஷிக்ட்.
ஷிக்கன்ன்றது கெஷிக்டா வந்திருக்கு. Vier Wochen später bin ich nach Berlin gekommen. ஸோ கெக்காமன்ன்றது வந்து ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க பின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 weeks later I came back to Berlin. உன் arbeite jetzt hier als Krankenpfleger. நான் இப்போ வந்து கேர்டேக்கரா இல்லை நர்ஸ் மேல் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Das Krankenhaus is gut. ஹாஸ்பிட்டல் வந்து வெரி குட். Und die Kollegen sind nett und freundlich. கலீக்ஸ் எல்லாம் ரொம்ப நைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. Meine Ehefrau habe ich hier kennengelernt. ஸோ அவங்களோட ஒய்ஃபை வந்து அங்கே தான் அவங்களுக்கு அறிமுகமானாங்க. ஓகேங்களா, அடுத்தது படிங்க. மிராக்லின் படிக்கிறேன் மேம். Vor 3 Jahren bin ich nach Spanien geflogen und ich bin dort geblieben. Ich habe in einem Hotel gearbeitet. Jetzt bin ich wieder in der Heimat und arbeite in einem Hotel im Zentrum. Die Stelle habe ich durch in Jobportal gefunden. Der Hotelchef hat mein Profil gesehen und ihnen Nachricht geschrieben. Wir haben gesprochen und jetzt habe ich den Job. So for 3 Jahren bin ich nach Spanien geflogen. So 3 yearsக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க. Und bin dort geblieben. அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. Bleibenன்றது geblieben மாறி இருக்கு. Ich habe in einem Hotel gearbeitet. I have worked in a hotel. Jetzt bin ich wieder in der Heimat. So again I came back to my hometown. Heimatna native place, hometown. Und arbeite in einem Hotel im Zentrum. So இங்க வந்து ஒரு சிட்டி சென்டர்ல ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன். Die Stelle habe ich durch ein Job Portal gefunden. இந்த ஜாப் எப்படி கிடைச்சதுன்னா ஒரு ஜாப் போர்ட்டல்ல வந்து கிடைச்சது. Der Hotelchef hat mein Profil gesehen und eine Nachricht geschrieben. என்னோட ஹோட்டல் பாஸ் வந்து என்னோட ப்ரொஃபைலை இன்டர்நெட்ல பார்த்துட்டு அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பினாரு. we are having gesproken. நாங்க பேசிட்டோம். and now I have the job. Next. Früher bin ich Jahren Tag 2 Student zum Büro gefahren und haben dann wieder 2 Stunden schwer. Das war zu viel und ich hatte es immer Hillis. Danach habe ich in der Zeit ein Anise gegessen. Die Firma hat eine Sekretärin gesucht und ich habe ein Bewerbung gesperrt. Sie haben mich genommen und erste Brüche ist nur noch 5 und 1 mitten should arbeiten. யார் படிச்சது? புவனேஸ்வரி மேம். புவனேஸ்வரி. இன்னும் ஃபாஸ்டா கடகடன்னு படிச்சிட்டீங்க. ஓகே. Früher bin ich jeden Tag 2 Stunden zum Büro gefahren. ஸோ அர்லியராக என்ன பண்ணியிருக்காங்க, எவ்ரிடே வந்து 2 hours வந்து ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உன் abends then wieder 2 Stunden zurück. ஸோ ஈவினிங்ஸில் again 2 hours பேக்கு. ஸோ மார்னிங் வேலைக்கு போகிறதுக்கு 2 hours, திருப்பி வர்றதுக்கு ஒரு 2 hours. Das war so viel und ich hatte es immer eilig. அது வந்து டூ மச்சாக இருந்துச்சு. அண்ட் எப்போ பார்த்தாலும் நான் ஹரியிலேயே இருந்தோம். Dann habe ich in der Zeitung eine Anzeige gesehen. அப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் பார்த்தேன். Die Firma hat eine Sekretärin gesucht und ich habe eine Bewerbung geschrieben. ஸோ கம்பெனி வந்து ஒரு செக்ரட்டரியை தேடுறாங்க. ஸோ அதனால நான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதினேன். Sie haben mich genommen
அவங்க என்னை எடுத்துட்டாங்க. நவ் ஐ நீட் ஒன்லி 15 minutes. Brauche ich nur noch 15 Minuten zur Arbeit. 15 minutes தான் இப்போ தேவைப்படுது வேலைக்கு போகிறது. Ich நெக்ஸ்ட் bin hoch und war sehr lang Arbeitszeit. Ich bin 6 Wochen zur Agentur für Arbeitsagenzen after nights its parents dance hat das Restaurant hier in der Straße 1 hoch testet ist Honey die Jeffen und habe sei gleich different hand each her Arfiten they had suffered the estate. ஸோ ich bin Koch und war 2 Jahre lang arbeitslos. ஸோ நான் வந்து குக்கு. நான் 2 இயர்ஸாக ஒர்க்கே இல்லாமல் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன். Ich bin jede Woche zur Agentur für Arbeit gegangen, aber nichts ist passiert. எவ்ரி வீக் வந்து நான் ஏஜென்சி கிட்ட போய் வேலை என்னாச்சுன்னு கேட்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கல. Dann hat das Restaurant hier in der Straße einen Koch gesucht. ஸ்ட்ரீட் எங்கள் ஸ்ட்ரீட் முனையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு குக்கை வேணும்னு தேவைப்படுதுன்னு போட்டிருக்காங்க. Ich kenne die Chefin und habe sie gleich gefragt. அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எனக்கு தெரியும், அவங்கள நான் கேட்டேன், kann ich hier arbeiten, நான் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து sie hat sofort ja gesagt, உடனே அவங்க யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கும் வேலை கிடச்சிச்சு. ஓகே, இந்த பேராகிராஃப் அடிக்கடி படிங்க. நீங்கள் எல்லாம் நல்லா தான் படிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எத்தனை பேர் மறுபடியும் இந்த ஆடியோஸ் எல்லாம் கேட்குறீங்க, ஆல்ரெடி இருக்கிற ஆடியோஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்க அது வாய்ஸு நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? நல்லா ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் பெட்டராக பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நம்ம இப்போ வந்து 10th லெசன் வரைக்கும் வந்துட்டோம், முடிக்க போகிறோம். 10th லெசன் நாளைக்கு முடிச்சிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ப்ரொனவுன்சியேஷன் பெட்டராக பண்ணணும் நீங்கள், சரிங்களா? ஆக்சுவலி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்களே படிச்சுட்டு நீங்கள் தான் மீனிங் சொல்லணும். நீங்கள் வாயை திறக்க மாட்டேன்றீங்கன்னு எல்லாமே நானே சொல்லி முடிச்சிடுறேன் நான். Okay. So, welche Aussage sind richtig? Kreuzen Sie und korrigieren Sie die falschen Aussage. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் படிச்சோம்ல, 4 டெக்ஸ்ட்லேருந்து 4 சென்டென்ஸ் வந்திருக்கு. இது வந்து எது ட்ரூ அது கிராஸ் பண்ணும், எது ஃபால்ஸோ அது கரெக்ட் பண்ணும். Felix wohnt jetzt in Berlin und mag seine Arbeit. இப்போ ஃபீலிக்ஸோட இதுதான். ஸோ ஃபீலிக்ஸ் வந்து இப்போ பெர்லின்ல இருக்கிறாரு, அவருக்கு வேலை பிடிச்சிருக்கு. True or false? Richtig oder falsch? இப்போ படிச்சதுதான். ஏன் அவ்வளோ டவுட் உங்களுக்கு? ஓகே. Claudia ist vorher nur 15 Monate zur Arbeit gefahren. அப்போ என்ன கரெக்ஷன் என்ன பண்ணும்? சூப்பர், வெரி குட், வெரி குட். 2 Stunden, 2 hours. Freddy hat 3 Jahre lang nicht gearbeitet. ரிஷ்டிக் என்ன ரிஷ்டிக் பண்ணலாம், எது மாற்றணும்? எக்ஸாக்ட்லி, சூப்பர். ஸோ 2 years தான் வேலை இல்லாமல் இருந்தார்.
ஓகே. லியா ஹார்ட் இன் ஸ்பானியன் கெல்லப்ட். லியா ஸ்பெயின்ல இருந்தாங்க. Richtig, ma'am. சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருந்தோம்? ஹாபன் வேர்ப் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம்? ஜைன் வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜைன் வேர்ப் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மூமெண்ட் இருக்கும்போது ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணும். ஃபாரன், ஸோ இங்கே இருக்கிற வேர்ப் எது வந்தாலுமே நீங்கள் வந்து ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணிக்கணும். ஃபாரன், கேயன், காமன், ஃப்ளீகன். அதே மாதிரி பிளைபன் வந்து மூமெண்ட் எதுவும் இல்லை. பிளைபன் என்னது? டு ஸ்டே. இருந்தாலுமே இது வந்து ஜைன் வேர்பு கீழே தான் வருது. பசியர்னா ஹேப்பன், ஒண்ணுமே நடக்கல, நடக்கிறது நடக்காதது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பசியரன். ஸோ இதுவுமே மூமெண்ட் இருக்காது, இருந்தாலுமே இது எங்கே வந்திருக்கு? ஜைன் வேர்ப் கீழே தான் வருது. ஸோ பர்ஃபெக்ட் மிட் ஜைன், இதில் எது வந்தாலுமே நீங்கள் ஜைன் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் செகண்ட் பிளேஸில். ஸோ கிளவுடியா ஈஸ்ட் ஜுவர், zwei Stunden zur Arbeit gefahren. fahren என்றது gefahren. Freddy ist zur Agentur for Arbeit. ஸோ இங்கே இருக்கும் ஃப்ரெட்டியோட என்ன பண்ணியிருக்காரு? zur Agentur for Arbeit gehen என்றது என்னவா மாறி இருக்கு? gegangen மாறி இருக்கு. அப்புறம் ஃபீலிக்ஸ் இஸ்ட் nach Berlin. காமன் என்றது என்னவா மாறும்? gekommen. gekommen. அப்புறம் fliegen. லியா இஸ்ட் nach Spanien. லியாவோட பேசேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. Geflogen. geflogen. So fliegen என்றது என்னவா மாறுது? geflogen. bleiben. Sie ist zwei Jahre in Spanien. Gebleiben. bleiben வந்து geblieben மாறும். ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது நடுவில். அப்புறம் es ist nichts பசியரன் வந்து IERNல முடிஞ்சிருக்கு. அப்பனா எப்படி வரும்? டீல வரணும். ஆமா. சோ பசியர்ட். இப்போ EN போடுறதுக்கு பதிலா நீங்க என்ன போடணும்? டி போட்டுடணும். பசியர்ட். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் முடிக்கலாம். ஸோ notieren Sie drei Fragen gehen Sie. ஸோ இது வந்து ஸ்கூலுக்கு எங்கே போனீங்க? ஃபார்மல் இன்ஃபார்மலாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓ bist du zur Schule gegangen. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஃபார்மலாக போடணுன்னா ஓ sind Sie zur Schule gegangen. ஸ்கூலுக்கு எங்கே போயிருந்தீங்க? எங்கே ஸ்கூல் படிச்சீங்க? அதுக்கப்புறமா என்ன படிச்சீங்க அப்படின்றதுக்கு was hast du gelernt இல்லைன்னா ஸ்டூடியட். இங்கே ஸ்டூடியரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடியட். என்ன ஸ்டடீஸ் படிச்சீங்க? அப்புறம் வி லாங்க. ஸோ ஸ்கூலுக்கு எவ்வளோ லாங் நீங்கள் போனீங்க? வி லாங்க பிஸ்ட் டு ஜுவர் ஷூல. ஸ்கூலுக்கு எவ்வளோ வருஷம் நீங்கள்? ஸோ சில பேர் 10 வருஷம், சில பேர் 12 வருஷம் அப்படி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஸோ உங்களுக்கு ஜாப் எப்படி கிடைச்சது? வி ஹாஸ் டு deine Stelle. ஸ்டெல்லன்னா பிளேஸ்மெண்ட். ஸ்டெல்ல ஃபிண்டன் வந்து என்னவா மாறும்? gefunden. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யாரையாச்சும் கொஷின்ஸ் கேட்டு அவங்ககிட்ட ஆன்சர் வாங்கிட்டு நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈலியோ ஈஸ்ட் இன் வெரோனா ஜுவர் ஷூலே கேட்காங்க. ஸோ வெரோனாவில் ஸ்கூல் படித்தாங்க. உன் யார் ஹார்ட் என்ன ஸ்டூடியோஸ் படித்தாங்க? யார் ஹார்ட்
இங்கிலீஷ். ஸோ சும்மா இங்கிலீஷ் ஸ்டுடியட். ஸோ இங்கிலீஷ் படிப்பை படித்தாங்க. ஸ்டுடியட். அதுக்கப்புறமா எர்ஹார்ட் 12 Jahren zur Schule. ஸோ 12 இயர்ஸ் ஸ்கூல் போயிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் என்ன ஆன்சர் வாங்கினீங்களோ அவங்கள பற்றி சொல்லணும். ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து நாளைக்கு நம்ம இது பண்ணலாம்.